வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. இதுதான் நான் சொன்ன ஸ்பாட்டு. இதில் வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ஆனால் ப்ரைவேட் வெஹிக்கிளில் விட மாட்டோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். கேட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சது. இனிமேல் நம்மளை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. எங்கே இருக்கு உட்காந்துருக்கான் போகிறாங்க. சிறுத்தை ஏதாவது இருக்கான்னு பாடுறாரு. நைட்லாம் வர்றதுக்கு பயமாக இருக்கும் போலன்னா வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா. வழி மாதிரி வந்துட்டோம்னாலே பேய் வீடு மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த பக்கம் வளர்ந்துறாங்க. இது ஏதோ அபாண்டட் பில்டிங். இங்கே குடியிருப்புலாம் இருக்கா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. இன்றைக்கி என்ன விளாகு, நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோங்க. எங்கே போகிறோம்னா வால்பாறை போகிறோம். எதுக்காக வால்பாறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஆனமலை டைகர் ரிசர்வில் ஒரு 2 ஃபாரஸ்ட் ஸ்டே வந்து வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அம்புலி இல்லம், ஸ்டூவர்ட்டு, அப்புறம் மவுண்ட் ஸ்டூவர்ட்டு. இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து வால்பாறையில் ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வானம்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அங்கே தான் வந்து போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு வந்து அங்கே தங்கி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போவே ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். நம்ம நிறைய நைட் ரைட் வீடியோஸ், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது, ட்ரைபல் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைலு, அது மாதிரி நிறைய போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் டேவும் வந்து ரீசெண்டாக போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோவில் என் கூட வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபேமிலி தான் வர்றாங்க. என்னுடைய மனைவி இப்போ தான் சாப்பிட்டுட்டு வாயை துடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கம் ட்ரிப்பு ஆரம்பித்த உடனே படுத்து தூங்கிட்டாப்புல. அவர் முழிக்கும் போது நாங்கள் வந்து வால்பாறையில் இருப்போம். டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போவே 12 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் காமிக்குது. கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலியர் செக் போஸ்ட்கிட்டே இருக்கோம். வாங்க அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். என்னென்னா வந்து சம்மர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் இப்போ இந்த ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம், இன்னும் ஏப்ரல் மேலே தான் வந்து சம்மரே ஆரம்பிக்கும். ஆனால் இப்போவே வந்து மேக்ஸிமம் எல்லா பக்கமுமே வெயில் அடி பட்டையை கிளப்புது. வால்பாறையில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. 7th ஹெவன் வர சொல்லியிருக்காங்க. வெயில் காலத்தில் இங்கே நிறைய அனிமல்ஸ் வந்து வெளியில் வரும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு ஏரியா. அந்த குடியிருப்புகள் பக்கத்தில் வந்து இப்போ தான் நிறைய அனிமல்ஸ் வந்து வெளியில் வரும். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் ஏற்படுற குடிநீர் பஞ்சம், அதுக்கப்புறம் வந்து உணவு பஞ்சம், இதனால் வந்து செடிகள்லாம் வறண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு பை சான்ஸ் லக் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும். வானம்பள்ளி வந்து நான் இது வரைக்கும் போனதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் ஃபேமிலியோடு போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 ஃபாரஸ்ட் ஸ்டே வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு எதுவுமே எதிர்பார்த்து போகலாம். ஆனால் நிறைய த்ரில்லிங்கான விஷயம்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க லாஸ்ட் வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நாங்கள் அறிமுகமே இல்லாத ஒரு ட்ரைபல் வில்லேஜில், அதாவது சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கடம்பூரில் வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குங்க, உகுனியன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து போய் நைட்டு அவங்கள்ட்ட பேசி அங்கே தங்கி ஒரு நாள் நைட்டு பூரா அந்த வில்லேஜில் தங்கியிருந்தோம். அது லைஃப் டைம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் எங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வீடியோனால் நாங்கள் அந்த வீடியோ தான் சொல்லுவோம். அது வியூஸ் போகுது போகலை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் அதில் வந்து மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள், நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கோம், நிறைய பாசங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு கிடச்சிது. நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் மேக்ஸிமம் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்டு வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வீக்கெண்டில் வந்து நிறையா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கூட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம எங்கேனாலும் காத்து இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சுற்றி பார்க்குற இடத்துலையுமே நிறைய பாப்புலேஷன் இருக்கும். அதனாலேயே வந்து மேக்ஸிமம் அந்த வீக் எண்டை வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம். வீக் டேஸில் தான் போவோம். வால்பாறையில் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 7th ஹெவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது அனிமல்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். மனித விலங்கு முதல் அதிகமாக நடைபெற ஊருன்னு பார்த்திங்கன்னா வால்பாறை தான். கோத்தகிரி, வால்பாறை வந்து இந்த 2 ஊர் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான வனவிலங்குகள் வந்து வாழ்கிற ஊர். இந்த வழியாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. பொள்ளாச்சியில் நவமலைன்னு சொல்லிட்டு அது இந்த வழியாக தான் போகணும். ஆனால் நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிளில் போக முடியாது, கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக முடியும். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். வந்துட்டோம் செக் போஸ்ட். வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி அப்படின்னு வந்துருச்சு.
பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் அதாவது 2 பேர்த்துக்கு ஒரு காருக்கு வந்து மொத்தமாக 110 ரூபா, காருக்கு 50, ஒரு அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபா என்ட்ரன்ஸு, மொத்தமாக 110 ரூபா. என் பையனுக்கு ஃப்ரீ. மம்மி கடல் மாதிரி இருக்காடி, தண்ணி வற்றி போய் எப்படி இருக்கு பாருடா. வந்து ஆலியார் டேம் வந்து இவ்வளோ தூரம் தண்ணி வற்றிருச்சு, இன்னும் சம்மரே ஆரம்பிக்கலை, ஃபுல்லாகவே வற்றிருச்சு. நான் நவமலை வீடியோ எடுக்க போனது வந்து அந்த பக்கம்தான், அந்த கிராமத்தில் அந்த மலைகளுக்கு நடுவில் தான் அந்த நவமலை இருக்குது. அந்த வீடியோவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அனிமல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்பாட் பண்ணலாம். ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் அது வெளியில் வரணும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையில் 2 மாடு வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. இப்போவே ஆலியார் ஃபுல்லாக வறண்டுருச்சு. இன்னும் ஏப்ரல் மே மாதம்லாம் வந்திங்கன்னா வந்து நிறைய அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வரும்போது நல்லாவே பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த வானம்பள்ளி ஃபாரஸ்ட்டு ரெஸ்ட் ஹவுஸில் வந்து எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணாங்க. நம்ம புக் பண்ண உடனே நம்ம நம்பர் எடுத்து அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுக்காக. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்கே கடைகள் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், மதியானம் லஞ்சுக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் லஞ்சுக்கு வர மாட்டேங்க, நான் வந்து வால்பாறையில் சாப்பிட்டுக்கிறேன், சுற்றி பார்த்துட்டு மதியானம் அங்கேயே லஞ்சு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நைட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நைட்டுக்கு வந்து சிக்கன் சப்பாத்தி கொடுங்க, மார்னிங் இட்லி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து நம்ம சொன்ன மெனுவுக்கு என்னென்ன ஜாமான் வேணும், என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது என் மனைவி இன்னும் கிளவராக என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் இருக்கிற தக்காளி வெங்காயம்லாம் பேக் பண்ணி இந்த ஓப்பன் பண்ண மளிகை ஜாமான்லாம் ஒரு டப்பாவில் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு தான் மனைவிங்கிறவங்க ஒருத்தவங்க வேணுங்கிறது. என்னடா ரொம்ப சிக்கனமாக இருக்காங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். இதே வழியிலே வந்து நவமலைன்னு சொல்லிட்டு இந்த மங்கி ஃபால்ஸ்லேருந்து உள்ளே போகும் ட்ரைபல் வில்லேஜ். அது அங்கே வந்து பொது போக்குவரத்துக்கு வந்து அலோடு கிடையாது. அங்கே வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த வீடியோவும் போட்டிருப்போம். அதாவது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் போகும் அந்த வீடியோ. அந்த மக்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட பிரச்சனைகள்லாம் எடுத்திருப்போம். அதுக்குமே நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கன்ஃபார்மாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் இந்த காலத்தில் வாழ்கிறாங்களா அப்படிங்கிறத, ஒரு வாழ்க்கை நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா. உண்மையிலே திரும்ப பார்த்தா கூட ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குங்க அந்த வீடியோலாம். நாங்கள் திரும்பவும் அந்த வில்லேஜுக்கு ஒரு நாள் போய், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் போனேன், அதனால் தெரியாது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே ஒரு நாள் முடிஞ்சால் ஸ்டே பண்ணி இருந்து அவங்க கூட ஒரு வாழ்க்கை முறை, அவங்களோட வாழ்க்கை முறையை நம்மளும் ஒரு நாள் வாழ்ந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், ஃப்யூச்சரில் அந்த வீடியோவும் வரும் கண்டிப்பாக. இதுதான் நான் சொன்ன ஸ்பாட்டு. இதில் வந்து லெஃப்ட் சைடில் போகணும், ஆனால் ப்ரைவேட் வெஹிக்கிளில் விட மாட்டாங்க. இதில் வந்து லெஃப்ட்டில் பஸ்ஸு மட்டும்தான் போகும். அங்கே உள்ளேயும் இபி கோட்ரஸ் இருக்குது. அங்கே உள்ளே வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. அது ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும். 6-7 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தூரம் தான். வெயில் அடிக்கும்போது இந்த மரத்தோட நிழலோட அருமை தெரியுதுன்னா, அட்டி பாரு, இங்கே ஒரு மரம்லாம் காஞ்சி போயிருக்கு. ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பாராடே. வால்பாறையில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த சீசன்லேயும் பசுமையாக இருக்கிற ஒரே ஊர்னா வால்பாறை தான். மேலே பசுமையாக இருக்கும் பாய். அப்புறம் தண்ணி எங்கேருந்து பாய் வருது? இது வால்பாறையில் பாய், இது வெறும் பொள்ளாச்சி. வால்பாறைக்கு இங்கேருந்து போகணுமே 35 கிலோமீட்டரு. தூங்கிட்டு இருக்கோம், இடையில தண்ணி தாக அடிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் ஏன்னா நிறைய தண்ணி குடிச்சு வச்சுக்குமோ, தூங்கும். ஆமாம், சொன்ன மாதிரி யானை ஒரு தூங்கு மூஞ்சிரா, தூங்கிட்டே இருக்குண்டா. யானை உன்ட்ட சொல்லிட்டா தூங்கும், மேய்ஞ்சிக்கிட்டேலாம் இல்லை. யானை வந்து எவ்வளோ நேரம் தூங்கும் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யானை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. நாங்கள் 2 பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். சேவ் வைல்ட் லைஃப். நானும் இந்த வரையாடை பார்த்து வண்டியில் ஏற்றிடலான்னு பார்க்குறேன், சிக்க மாட்டேங்கிறா. இல்லைடா, வண்டியில் ஏற்றி ஏதாவது வாங்கியும் கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்கிறேன்டா. கடைக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி சொல்கிறேன். நீ என்ன நினச்ச, மட்டன் பிரியாணி செய்யலான்னு பார்க்குறியா? பாருங்க சார், இவ்வளோ பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, வரையாடு பிரியாணி கேட்குறா. நீங்கள் நம்ம துபாய் போகிறோம், நீ பியூர் வெஜிடேரியன் தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரையாடுகள் நடமாடும் பகுதி.
பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நம்ம வால்பாறை ஒரு ரைடு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது பார்க்காதவங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ வந்து நைட்டு வரும், வேறு மாதிரி ஒரு வீடியோ. அது செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் மட்டும்தான் வந்து எங்கள் பின்னாடி வந்து எந்த வண்டியுமே இல்லை, முன்னாடி எந்த வண்டியுமே இல்லை. வைல்டு அனிமல்ஸ் வந்து நாங்கள் யானை வந்து அப்போதைக்கு பயங்கரமாக இங்கே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது. அந்த டைமில் தான் வந்தோம். நாங்கள் ஒரு சும்மா பர்சனல் விஷயமாக வந்தோம். வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் கண்டிப்பாக. சிறுத்தை உன் பக்கத்துலேயே உட்காந்து இப்போ உன்னைய பார்த்துக்கிட்டு அப்படியே ரைட் சைடில் மெதுவாக திரும்ப, அது நான் தான். இருக்கா? வாட்டர் ஃபால் ஃபேக்ட்ரி சேல்ஸ் அவுட்லெட். இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கும் தெரியுமா? ரொம்ப பங்கமாக டீ போடுவானுங்க. ரீல்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்தாலே வந்து ஒரு சுவிட்சர்லாந்து ஃபீல் வந்துடும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த ரோடோட மெயின்டெனன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த இடத்துல நிறைய பேர் நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஊர் நல்லா அழகாக தான் இருக்கேன்டா, சூப்பராக இருக்கு. அப்படியே ஒரு வால்பாறை வந்தாச்சு. அதாவது நீங்கள் முன்னாடியே வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த மணம்பள்ளி ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து உங்களுக்கு சோலையாருக்கு முன்னாடியே மேப் காமிக்கும். நாங்கள் எதுக்காக வால்பாறைக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது அங்கே சமைக்கிறதுக்கு வந்து எல்லா திங்ஸுமே நம்ம தான் வாங்கிட்டு போனோம். அவங்க ஒன்லி சமைச்சு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் கொடுத்த மெனுவுக்கு அவர் என்னென்ன மளிகை ஜாமான்னு சொல்லி சொன்னார். என் வீட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த சிக்கனு, பால், தயிர் இதெல்லாம் வாங்கணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வால்பாறை டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே எங்கேயாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து சாப்பிட்ணும். என்னடா சாப்பிட்டு சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து அவர் வாங்க சொன்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு 4 மணிக்கு நமக்கு செக்இன் டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டைமை நெருங்கி போவோம். ரிட்டன் போக வேண்டியதில்லை. நம்ம அதிரப்பள்ளி போகிற வழியாக போகலாம். ஆமாம், அதாவது அங்கிட்டிருந்துமே அதிரப்பள்ளிக்கு வரலாம். எப்படி அந்த சோலையார் நம்ம இங்கேருந்து போகிறதுனால இந்த ரூட்டில் போகிறாங்களா, எல்லாம் ஒரே கனெக்ஷன் தான். கூழாங்கல் ரிவர், நல்லமுடி, பூஞ்சோலை, காட்சிமுனை. அங்கே இருக்க ஒரு ஹோட்டலும் போட்டிருக்கார். நாங்கள் இப்போ வால்பாறை டவுனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே சாப்பிட்டுட்டு இப்போ மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த திங்ஸ்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போக போகிறோம். வால்பாறை டவுன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வரும். இந்த ஜங்ஷனில் வந்து நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கூழாங்கல் ரிவர் வரும். ரைட்டில் போனீங்கன்னா அந்த சோலையார் டேமு, அதிரப்பள்ளி போகிறது. அதுலேயும் நேராக வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த ரவி ஸ்டோர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கினோம் நாங்கள். இங்கே பக்கத்துலேயே வந்து சிக்கன் கடை இருக்குது. அது சிக்கன் வாங்க போகிறோம். இதுக்கு அடுத்து ஒரு 2 கடையில் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ மெஸ்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ரோட்டில் வந்து ஒரு அன்பு மெஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மளிகை கடை இருக்குது. அங்கேயே வந்து தேவையான ஜாமான்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் ஜாமான் வாங்கிட்டோம். அடுத்து வந்து இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வாங்க போகிறோம். கரெக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணன் சிக்கன் கடை வச்சுருக்காரு. நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஸ்நாக்ஸ் இங்கேயே வாங்கிட்டேன், சிக்கன் இங்கேயே வாங்கியிருக்கேன். இன்னும் வெஜிடபிள் மட்டும் வாங்கினோம். மளிகை கடை வந்து அப்படி அதுக்கு பின்னாடி இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா 1 கிலோ 300 ரூபா. வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு, மளிகை ஜாமான் வாங்கியாச்சு, ஆயிலு, சிக்கனு, பால், தயிர், முட்டை எல்லாமே வாங்கியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். எங்களுடைய மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி சொல்லியிருக்கோம். அதுவும் நாங்கள் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் சாயந்தரம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் ஆம்லேட்டுக்கு வந்து ஒரு ப்ரெட்டு, முட்டையும், அதுக்கப்புறம் வந்து அந்த கெச்சப், டொமேட்டோ கெச்சப் அது வாங்கிட்டு போகிறேன். அவ்வளோதான். அப்புறம் காலையிலைக்கு வந்து அந்த சிக்கன் குழம்பையும் வச்சுட்டு அந்த இட்லி மட்டும் ஊற்ற சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு காலையில் செக் அவுட் பண்ணிடலாம். இதுதான் எங்களோட பிளானு. இதுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களுமே நாங்கள் வாங்கிட்டோம். பாதி திங்ஸ் வந்து எங்களோட வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கோம், பாதி திங்ஸ் வந்து இங்கே வந்து வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்காக ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவார். கரெக்டாக எத்தனை மணிக்கு வருவீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அவைலபிளாக இருப்பார். கரெக்டாக மேப் போட்டுருங்க. வால்பாறையிலேருந்து அந்த மானம்பள்ளி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு போட்டிங்கனாலே மேப் காமிக்கும். கரெக்டாக வால்பாறையிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் 39 நிமிஷம் காமிக்கும்.
எங்களுக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 13 கிலோமீட்டரில் 7-8 கிலோமீட்டர் அந்த இதில் ஆஃப் ரோடில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இன்னொரு 4-5 கிலோமீட்டர் தான் இந்த மெயின் ரோட்டில் போகும்னு நினைக்கிறேன்டா. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு செம்ம சீன் பார்த்தோங்க. என்னென்னா இந்த மலைவாழ் மக்கள் எல்லாருமே, அதுவும் விமென்ஸு எல்லாருமே வந்து வாலிபால் விளையாண்டுருந்தாங்க. சரி, அதாவது ஒரு வீடியோ எடுத்து போகலாம். அவங்க பாருங்கள், அதாவது இந்த வேலை செஞ்ச களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. விளையாட தெரியுதே தெரியலையா, விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்காங்கடா. டே எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதாக இருக்கும்ல. ஒரு வீட்டில் போய் சமைக்கிறது அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஒரு டைம் ஒதுக்கி இது விளையாடுறாங்கன்னா பெரிய விஷயந்தான். எல்லாருமே வயசானவங்களும் இருக்காங்க, வயசு பொண்ணுங்களும் இருக்காங்க. இல்லை, அவங்க தெரிஞ்ச மாதிரி விளையாடுறாங்க, தூக்கி போடுறாங்க. வாட்டர் சப்ளையர் வேறு இடையில வந்துட்டாரு. பார்ப்போம். கட்டி பாரு, தூக்கி போட்டே கோல் வாங்குறாங்கடா. ஒருவேளை எரிபந்தா இருக்குமோ, நம்ம தான் வாலிபால் நினச்சிட்டோமா. இன்னும் கரெக்டாக 8 கிலோமீட்டர் இருக்குது. ஒருவேளை அந்த செக் போஸ்ட்டுக்கு 8 கிலோமீட்டர் இருக்குமா. என்னடா சர்க்குருஜி இங்கே போயிட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த உள்ளிகள் போகிற வழியில் இருக்குது. நான் இந்த இடத்த இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே இல்லைங்க. எப்போ வந்தாலுமே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த அந்த டீ எஸ்டேட்டோட அளவு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வரைக்குமே ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும். இன்றைக்கி என்னன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே வாடி போயிருக்கு. இது ஒரு பெரிய குளம் மாதிரிங்க, இது ரிவர் மாதிரி, இது நட்சத்திர ஏரி மாதிரி ஃபுல்லாகவே வாடி போயிடுச்சு. நான் கூட ஏதோ மணல் மாஃபியா கொள்ளை அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். நான் பார்த்தா ஒரு சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. கீழே கொஞ்சோண்டு போயிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி. ஒரே ஒரு ட்ராப். கண்டிப்பாக இந்த தடவை தண்ணி பஞ்சம் அதிகமாக வரும். அதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சிங்க. ஃபோனை கொடுங்க. கேட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சது. ஃபோன் ரீச்சே ஆகலை கடைசியில். இல்லை, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆதாரில் எழுதி வாங்கிட்டாங்க, ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. சரி, உள்ளே போக போகிறோம். கார் நம்பர் எழுதுறாங்க. ஓகே, போகலாம். நாளைக்கு காலையில் தான் வெளியில் வருவோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டான். மகிழன், ஆஃப் ரோடு இனிமேல் நம்மளை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இதுக்குள்ளே எல்லாத்தையும் அவசியத்தில் விட மாட்டாங்க போல. அங்கே ஒரு 2 பேர் பைக்கில் நின்றுருந்தாங்க. அவங்க உள்ளே போகணும் அப்படின்னாங்க. எங்கே போகிறீங்கன்னா, எஸ்டேட்டுக்கு போகணும். எஸ்டேட் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னால் தான் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆமாம், நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கிறதுக்கே நமக்கு நிறைய பெரிய செக்கிங்லாம் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் நம்ம போகணும். 8.5 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், மானம்பள்ளி செக் போஸ்ட். அந்த இது ரெஸ்ட் ஹவுஸு. இந்த இது போகிறோம். மேப்பு போட்டு போயிருக்கோம். ஆமாம், அதில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே கனெக்ட் பண்ணினா போதும். இல்லை, இந்த கருங்குரங்குடாடி விட்றாண்டா. அங்கே இருக்கு, வரும் உட்காந்துருக்கான் பாரு. அவங்க இந்த சூப்பராக இருக்கிறாடி. அழகா நம்மளே பார்க்குற ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே வந்த மாதிரி. எல்லாமே பெரிய பெரிய குரங்கா இருக்குடா, கருங்குரங்கு. அழகா இருக்குடா. அவங்க தானே அந்த செடியை உடச்சி போடுறது. இந்த மரத்துக்கு மேலே அங்கிட்டு தானே இருக்காங்க. பயப்படுது ஆனால் பயங்கரமாக. நம்மளதான் பார்த்துட்டே சாப்பிட்றேன். ஓகே, போகலாமா? சிறுத்தை ஏதாவது இருக்கான்னு பாடுறாடி. சிறுத்தையோட சாப்பாடு தான் இருக்குது. டைகரோட சாப்பாடு. இதெல்லாம் அடிச்சு போடும். அடிச்சு போடும். பாடு இதெல்லாம் பாவம்டா, டம்மி தானே, அடிச்சிருந்தேன்.
யானை சாணியா? யானை இன்னும் கொஞ்சம் கீழே போகணும்னு நினைக்கிறேன். இது கீழே அந்த டேமு பவர் ஸ்டேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி கீழே போகிற இடத்துல தான் இருக்கும். ஸோ அங்கே தான் யானை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே இறங்கணும் நம்ம இன்னும் நல்லா. இதில் ஏதாவது அனிமல்ஸ் நின்னா கூட நமக்கு தெரியாது போலடா. அடர் கூலிங்காக இருக்கா? வெக்கையாக தானே இருக்கணும். பைசன் இருக்கும். பைசன் ஏன்டா எங்கே டாப் ஸ்லிப்பில் ஏறும்போதே இருந்துச்சுடா பைசனு. இந்த இடத்துலலாம் வைக்க தானே இருந்துச்சு. அங்கெல்லாம் பைசன் நடந்து வந்துட்டு தானே இருந்துச்சு. இங்கே எல்லாமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காது. அது எது அங்கங்கே போயிட்டுருக்கோம். நம்ம போகும்போது ஏதாவது இருந்தால் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக் போஸ்ட் என்ட்ரன்ஸில் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸு கொடுத்தீங்கன்னா உங்கள் வண்டி நம்பர் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. என்ட்ரி பண்ணி விட்டுட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சொல்கிறாங்க. டைம் இப்போவே ஒரு ஈவினிங்கான ஒரு ஃபீல் வருதுடாடி. வெயில் கீழே வராத அளவுக்கு இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டை. நைட்லாம் வர்றதுக்கு பயமாக இருக்கும் போல. என்னடா நைட்லாம் வர திட்டுக்கிட்டுன்னு இறங்குற மாதிரி இருக்கு. தரைன்னு நினைக்கிறேன்டா. சவமலை எஸ்டேட் லிமிடெட். ஆமாம், அங்கே போயிட்டுருக்க ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. மேனேஜர் பங்களா அங்கே தான் இருக்குது. மணம்போலி இல்லை தெரியலடா. வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா. வேறு இருக்கா தானே? இது இல்லை, வழி மாதிரி வந்துட்டோம்டாடே. பேய் வீடு மாதிரி இருக்குடா அதை பார்க்குறதுக்கு. தண்ணி வேறு வருது. மீனா? ஏண்டி உள்ள என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. மீன் இருக்குங்கிற நீ. இது யூஸில் இல்லை. இதை பார்க்க எனக்கு இந்த கைவிடப்பட்ட டைனோசர் பில்டிங் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. தவறான வழியில் வந்துட்டோம். மணம்போலி இன்னும் வேறு ஒன்று இருக்குங்க. அது ஆமாம், நம்ம கீழே போகணும் போல தம்பி. பக்கத்தில் லேக் இருக்கும்போதே நீங்கள் வந்து கவனிக்க வேணாமா? அதாவது இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நாங்கள் மேலேருந்து வந்தோம். போர்டை காமிடா. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சவமலை எஸ்டேட்டு மணம்போலி இன்னுன்னு இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வளைஞ்சிடாதீங்க. இது ஏதோ அபாண்டட் பில்டிங்கு. மறுபடியும் கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே அங்கே மணம்போலி இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது. அது யூஸில் இருக்கா என்ன ஏதுன்னு தெரில. நாங்கள் போனது அங்கே யாருமே இல்லை. ஆனால் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு பைப்பில், ஏதோ மீன் தொட்டி மாதிரி. ஆள் கேட்லாம் திறந்தா இருந்துச்சு. ஆனால் அந்த பில்டிங் யூஸில் இருக்கான்னு தெரியலங்க. பயமாக இருந்துச்சு. அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அங்கே ஏதோ ஒரு போர்டு இருக்குடா. இங்கே குடியிருப்புலாம் இருக்குடா. ஆள் குடியிருக்காங்களாடே. இது பேர், இந்த ஏரியா பேர் மணம்போலி போல. என்னடா சிவமலை எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மணம்போலி எஸ்டேட். இங்கேயே நிறைய மணம்போலின்னு இருக்குங்க. நீங்கள் உங்கள் மனம் போன போக்குக்கு போங்க. மணி 4:45 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆகும். 4 மணிக்கு வந்தோம்ல. யானை சாணி கிடக்குது.
கேக்குது. ஏதோ மில்லில் சவுண்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வேலை நான் கூட யானை சவுண்டு நினச்சி பயந்துட்டேன்டா. ஊச்சுரா இன்னைக்கு. ஐயோ அள்ளு விட்டுச்சு. இங்கே ஏதோ ஒரு மில்லு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான வழியில் தான் வரணும் போல. என்னடா தெரியலையே. பவர் பிளான்ட் மாதிரி ஏதோ கண்ணுக்கு தெரியுதுடா. தானே ஏதோ தெரியுதுடாடே. ஓ அங்கே இதுடா பவர் ஸ்டேஷனில் ஏதோ சவுண்டு கேட்குது. 5 மணி ஆயிடுச்சு. அள்ளு விட்டுருச்சுடா. டே இதே ஒரு செகண்டு டக்கு டக்குன்றுச்சுடா. அந்த சவுண்டு மட்டும் சீக்கிரமாக நின்றுச்சுன்னு வையேன். கன்ஃபார்மாக தெரிச்சிருப்பேன் நல்லா. ஏதோ வருதுடாடி. பில்டிங் மாதிரி வருது பாருடா. எங்கே எந்த ஊருடா? கெத்தைக்கா? ஆமாண்டா ஓடிச்சுடா. பிளறிக்கிட்டு ஓடிச்சுடா. நானும் அதை சொல்கிறேன்ல, என்னோட இதே பக்குன்னு நின்றுச்சுடாங்க. கரெக்டான வழியாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு 10-15 கிலோமீட்டர் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு இடையில வர ஒரு டவுட் வந்துடும், கரெக்டான வழியில் தான் போகிறோமா அப்படின்னு. ஆனால் எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு அது கரெக்டான வழியா அப்படின்னு. அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய இவ்வளோ மாறி வந்துட்டோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல. நான் கரெக்டான வழியில் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பவர் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. இல்லை இதுவுமே தவறான வழி மாதிரி தான் தெரியுது இல்லையா? கரெக்டான வழி தானா? 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் ஆகுது. எப்படி தான் இங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரியலடா. மயிலன் முதல்ல இருக்கான்னு பாரு. தனியாக வரதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குடா. ஃபேமிலியோடு வரதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மனோபள்ளி ஃபாரஸ்ட்டு ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியாக நான் வழி கண்டுபிடிச்சி வரதுனா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு கைட்னஸ் கொஞ்சம் அந்த மேப் அது இதுன்னு வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் மிஸ்ஸிங். மற்றபடி அல்டிமேட்டுங்க வழி. அதாவது நீங்கள் இங்கே தான் அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வர்ற வழிலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த பின்னாடி பார்த்தீங்களா, இதுதான் அந்த மனோபள்ளி ரெஸ்ட் ஹவுஸு. நம்ம பிளாக் ஏ எடுத்திருக்கோம். பிளாக் ஏ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆற்றுக்கு பின்னாடி இருக்கும். இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஆற்றுக்கு பின்னாடி அங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த போர்டில் இங்கே முதலைகள் அதிகமாக நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ 2 பார்ட்டாக வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்த்தது ஃபஸ்ட் பார்ட்டு. இந்த மனோபள்ளி ரெசார்ட்டில் நாங்கள் நைட்டு தங்கி இங்கே ஏற்பட்ட எங்களுக்கு திகில் அனுபவங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணோம், நைட்டு ஃபுல்லாக எப்படி கழிச்சோம், அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடு கிடைக்கும் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க முடியும், எந்த மாதத்தில் வந்தால் உங்களுக்கு சீசன், அந்த மாதிரி அப்புறம் ப்ரைஸ் பேக்கேஜ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு 2வது பார்ட்டில் வரும். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்கிட்டையும் பேசியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு 2வது பார்ட்டில் வரும். இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம 2வது பார்ட்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 2-3 நாளில் வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அந்த வீடியோ வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.